நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு அரிசியை பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா கருப்பு கவுனி அரிசி. ஆமா, அது வந்து ரொம்ப 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 ஹெல்த்தி ப்ராடக்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா விட்டுறாதீங்க, ஒரு தடவையாவது சாப்பிடுங்க. இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். கூடவே இந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த கருப்பு கவுனி அரிசியில பாத்தீங்கன்னா ஒரு 100 கிராம்ல 150 கிராம் கலோரிஸ் வந்து இருக்கு அதுல. அதே மாதிரி நியூட்ரிஷியன்ஸ் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். லைக் கார்போஹைட்ரேட்ஸ், அதுக்கப்புறம் விட்டமின்ஸ், ஜிங்க், அயன், மினரல்ஸ், அதுக்கப்புறம் ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், இதெல்லாமே நிறைய இதுல இருக்கிறதுனால இது நம்ம உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்தி. இது இவ்வளோ ஐட்டம்ஸ் வச்சிருக்கு, இதனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிதானே நினைக்கிறீங்க? முக்கியமா நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ்ல இருந்து நம்மள வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது, நம்மள பாதுகாக்குது அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமா என்னென்ன ப்ராப்ளம் அப்படின்னா, மேஜரான ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா கேன்சர், அதுவும் முக்கியமா பிரஸ்ட் கேன்சர், யூட்ரஸ் கேன்சர், இந்த மாதிரி கேன்சர்லாம் வராம தடுக்கிறதுக்கு இந்த அரிசி ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் எதுவும் வராம தடுக்கிறதுக்கு, இப்போ வந்து சின்ன வயசுலேயே ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி எல்லாம் வருதுல்ல, இந்த மாதிரி எல்லாம் வராம தடுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கல்லீரல்ல ஏதாவது இன்ஃபெக்ஷனோ இல்லைன்னா உங்க கல்லீரல் வந்து நீங்க லைக் ஸ்கேன் ஏதாவது உங்க பாடி செக்அப்க்கு போறீங்க அப்படின்னா உங்களோட லிவர் பாத்தீங்கன்னா ஃபேட்டி லிவரா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில பேருக்கு அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ல வரும். அந்த மாதிரி ஃபேட்டி லிவரா இருக்கு அப்படின்னா நீங்க இந்த மாதிரி கவுனி அரிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஃபேட்டி லிவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெடி ஆகி நார்மலா வரும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கல்லீரலுக்கு ரொம்பவே நல்லது இந்த கவுனி அரிசி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ரத்த சோகை வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கா, உங்களுக்கு வந்து ரொம்ப அனிமிக்கா இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க, இல்ல வந்து உங்களுக்கு அனிமிக்கா தான் நீங்க இருக்கிறீங்கன்னு உங்க டாக்டர் ரிப்போர்ட்ல சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த கருப்பு கவுனி அரிசியை வாரத்துல 2ல இருந்து 3 நேரம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இதுல அயன் எக்கச்சக்கமா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நார்மல் அரிசியை கம்பேர் பண்ணும்போது நீங்க இந்த அரிசியை நீங்க அதிகமா எடுத்துக்க உங்களுக்கு அயன் சத்து ஏறும். ஸோ வந்து இந்த ரத்த சோகையில இருந்து நம்ம வந்து ஈஸியாவே வெளியில வந்துடலாம் அப்படிதான் சொல்லணும். ஸோ கண்டிப்பா கவுனி அரிசியை வாரத்துக்கு 2ல இருந்து 3 முறை எடுத்துக்கோங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செரிமானத்தை தூண்டும். இப்ப நம்ம கொஞ்சம் தான் கவுனி அரிசியை பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் சாப்பிடுவோம், அதுக்கு மேல அதை சாப்பிடவும் முடியாது. ஆனா நம்ம கொஞ்சம் சாப்பிடறதுலேயே நமக்கு எக்கச்சக்கமான கலோரிஸ் அதிகமாவே கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி செரிமான பிரச்சனையையும் இல்லாம பண்றதுக்கு இந்த கருப்பு கவுனி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. முக்கியமா ரொம்ப ஈஸியா டைஜஷன் ஆகும் அப்படின்னு தான் சொல்லலாம். இது எல்லாத்தையும் தாண்டி நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ். நீங்க உடம்பு குறைக்க போறீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த கருப்பு கவுனி அரிசியை வாரம் 2 முறையாவது எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் கொஞ்சம் செலவு பண்ணி நம்ம வாங்கிக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா எவ்வளவோ நம்ம செலவு பண்றோம். ஸோ வந்து கொஞ்சம் நீங்க வந்து வாரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஆட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் கண்டிப்பா நல்லாவே ஆகும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இப்ப நீங்க வந்து கார்போஹைட்ரேட்ஸ் உள்ள, அதாவது நம்ம ஒயிட் ரைஸ் சாப்பிட்றோம்ல, அந்த ஒயிட் ரைஸ்ல ஒரு 100 கிராம் நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல வந்து வெறும் 100 கிராம் தான் கலோரிஸ் கிடைக்கும். இதுவே இந்த கருப்பு கவுனி அரிசியை நம்ம எடுத்துக்கும் போது வெறும் 100 கிராம் எடுத்துக்கும் போது 170 கிராம்ஸ் கலோரிஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கிடைக்கும் போது நமக்கு வந்து நெக்ஸ்ட் சாப்பாடை வந்து கொஞ்சம் தள்ளியே நம்ம சாப்பிடலாம். ஏன் அப்படின்னா நமக்கு ஸ்டொமக் வந்து ரொம்ப ஃபில்லிங்காகவே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வந்து நமக்கு ரொம்ப வந்து பசியெல்லாம் ரொம்ப தூண்டுறது இது எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதுவே நம்ம நார்மல் ரைஸ் சாப்பிட்டோம்னா ஒரு 7 மணிக்கெல்லாம் சீக்கிரமா பசிக்கும். ஸோ வந்து அந்த இதெல்லாம் ஸ்கிப் பண்றதுக்கும் இந்த கவுனி அரிசி ரொம்பவே உதவியா இருக்கும். நமக்கு தேவையான கலோரிஸ், எனர்ஜி எல்லாமே இந்த கருப்பு கவுனில இருந்து கிடைக்கிறதுனால நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாவே வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப சில பேர் வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பட் எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டே கொடுக்கும். கண்டிப்பா வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா ட்வைஸ் எடுத்துக்கோங்க. முக்கியமா இதை எப்படி செய்யக்கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. ஜீனி போட்டோ இல்ல வந்து சக்கரை பாவு போட்டோ அந்த மாதிரி போட்டு பொங்கல், பாயசம் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்துக்காதீங்க. ஏன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப எதிரி அப்படின்னா ஒயிட் சுகர். நம்ம ஒயிட் சுகருக்கு பதிலாக நான் வெள்ளக்கட்டி தான் ஆட் பண்றேன் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் அந்த சுகர் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் தள்ளி தான் வைக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம வெயிட் லாஸ் பண்றதுக்கு அந்த சுகர் வந்து நமக்கு உதவி பண்ணவே பண்ணாது. அதனாலதான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது எந்த ஒரு ஐட்டமா இருந்தாலும் சரி, வெள்ளக்கட்டியா இருந்தாலும் சரி, ஜீனியா இருந்தாலும் சரி, தேனா இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிடுங்க. இது எதையுமே நீங்க கம்பைன் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். இப்ப கருப்பு கவுனி அரிசியை நீங்க எப்படி சாப்பிடணும்னு பாத்தீங்கன்னா ஒரு கஞ்சி வச்சு சாப்பிடலாம், இல்லைன்னா சாதமா வடிச்சு சாப்பிடலாம். ஸோ வந்து இந்த இட்லி வச்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி ஆவியில வந்து ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்றோம்ல, உப்மா, இந்த மாதிரி நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு ஈஸியாவே வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே உதவியா இருக்கும். ஸோ வந்து கருப்பு கவுனி அரிசியை எந்த டைப்ல எடுத்துக்கிட்டா வெயிட் லாஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிட்டோம். நான் வந்து இன்னைக்கு கருப்பு கவுனி அரிசியில கஞ்சி எப்படி வைக்கிறதுங்கிறதையும் உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்ல காட்டிகிட்டே தான் இருக்கேன். ஸோ வந்து இந்த மாதிரி நீங்க கஞ்சி வச்சு குடிச்சிங்கனாலே ரொம்ப ஃபில்லிங்கா இருக்கும், உங்களுக்கு வந்து அதிகமான பசி எடுக்காது.
இதை நீங்க வந்து நைட் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நைட்டு ஃபுல்லா வந்து ரொம்பவே வந்து ஃபில்லிங்கா இருக்கும். அடிக்கடி பசிக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஃபீலிங் இருக்கவே இருக்காது. மார்னிங்கும் எடுத்துக்கலாம், மதியானமும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வாட் எவர் மேபி உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த கருப்பு கவுனி அரிசியில ரொம்ப 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 எக்கச்சக்க பெனிஃபிட்ஸே இருக்கு. இதுல எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, அதாவது சைனால பேன் பண்ண அரிசி நம்ம ஏன் சாப்பிடணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் வந்து சைனால பேன் பண்ணது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ராஜாக்கள் மட்டுமே சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக நார்மலான பீப்புள்ஸ்க்கு இந்த அரிசியை இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் அதை வந்து பேன் பண்ணி வச்சிருந்தாங்க. இதுல எக்கச்சக்கமான நியூட்ரிஷன்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா கிடைச்சிச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோவை இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் போட்டுருங்க. யார் வெயிட் லாஸ் பண்றாங்க, யாருக்கு இந்த அரிசி யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க, ஒரு ஷேர் பண்ணி விடுங்க. டாடா, பை பை. Smoking is injurious to health. Watching videos without subscribing is injurious to YouTubers. Thank you, Makle. Up to your like, share, up to leave your opinions in the comment section.